ஆஷ் ஆஃப் த லீஃப் அப்படின்னு நினைக்கப்படுற நம்ம மினாட்டோவும் நமிகாசே தான் இருக்காரு. நம்ம மினாட்டோ எந்த அளவுக்கு ஒரு கூலஸ்டான கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் நம்ம மினாட்டோ ஃபேன்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மினாட்டோ எல்லாருமே ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியல. ஏன்னா பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனைக்குமே வராம ஒதுங்கி போறவன் தான் சாக்லேட் பாய். ஆனா நம்ம மினாட்டோ அப்படி இல்லை. வாண்டடா எந்த ஒரு பிரச்சனைக்குமே போக மாட்டாரு. அதுவே தேவையே இல்லாம பிரச்சனை இழுத்துக்கிட்டு வந்தா அந்த பிரச்சனை என்ன ஹேருக்கு பண்ண அப்படின்னு சொல்லி செவுத்தாமட்டை சேர்த்து சப்புன்னு அடிக்கிற ஒரு ஆள் தான் நம்ம மினாட்டோ. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்ப ஏபி கோம்பாவானா நம்ம கில்லர் பி அண்ட் ரைக்காக நம்ம மினாட்டோ கிட்ட வாண்டடா பிரச்சனை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப நம்ம மினாட்டோ எந்த ஒரு பிரச்சனையுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா போயிருப்பாரு. ஆனா நம்ம ரைக்காக ஒத்துக்காம பிரச்சனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம மினாட்டோ லைட்டா ஒரு காட்டு காட்டியிருப்பாரு. அந்த ஒரு காட்டுக்கே கக்கா போற மாதிரி நிப்பாங்க நம்ம ஏபி கோம்போ. அதுவே தலைமை சீரியஸ் ஆயிருந்தான் அப்படின்னா கையை காலை உடிச்சு கையில கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ இது மட்டும் இல்ல, நிறைய ரீசன்ஸ் இருக்கு நம்ம மினாட்டோவை ஒரு கூலஸ்டான கேரக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா தலைவன் மறக்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிருக்கான். அடுத்த 4வது இடத்துல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம டொபிராமா